நேத்து அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் வந்து ரசிகர்களுக்கு சில பேத்துக்கு வந்து என்னடா மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாஷப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கலாச்சிருந்தாங்க. சில பேர் வந்து தளபதி மட்டும் கோட் திரைப்படத்தில் அந்த மாதிரி வச்சா ரசிப்பீங்க, நாங்கள் வச்சா ரசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இப்போ அது மேட்டர் கிடையாது. இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 24 மணி நேரம் ஆகுது. இந்த 24 மணி நேரத்தில் ட்ரைலர் வந்து என்ன சாதனை வந்து படைத்திருக்கு. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதியோட கோட், தல அஜித் அவர்களோட துணிவு, விஸ்வாசம், இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்ட் எல்லாமே இந்த பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தல அஜித் அவர்களோட டாப் 5 ட்ரைலர் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். இந்த 5 ட்ரைலர் வந்து என்னென்ன வியூஸ் வாங்கியிருக்கு பார்க்கலாம். ஸோ வந்து இதில் வந்து 5வது இடத்துல வந்து விடாமுயற்சி ட்ரைலர் வந்து இருக்குது. எஸ், விடாமுயற்சி ட்ரைலர் கண்டிப்பாக 5வது இடம் தான். 24 மணி நேரம் வியூஸ் படி 5வது இடம். ஏன்னா வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 9.4 மில்லியன் வியூஸ் வந்து 24 மணி நேரத்தில் விடாமுயற்சி ட்ரைலர் வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து அஜித் அவர்களோட வலிமை திரைப்படம் 4வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ 11.16 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 3வது இடத்துல வந்து விஸ்வாசம் திரைப்படம் வந்து இருக்குது. அது எப்பயோ அந்த திரைப்படம், ஆனாலும் 3வது இடத்துல வந்து இருக்குது. 12.7 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. 2வது இடத்துல வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது. கரெக்டாக வந்து 23.81 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் 23.81 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து மீண்டும் துணிவு திரைப்படம் வந்து இருக்குது. எஸ், வந்து துணிவு திரைப்படம் 24.95 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அஜித் அவர்களோட திரைப்படங்களோட ட்ரைலர் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது குட் பேட் அக்லி திரைப்படம் 2வது இடத்துல வந்து இருக்கு. அஜித் அவர்கள் திரைப்படத்தோட சாதனையை வந்து பிரேக் பண்ண முடியல குட் பேட் அக்லி திரைப்படம். ஓகேவா? இப்போ வந்து விஜய் அவர்களோட டாப் 5 ட்ரைலர் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த 2 ட்ரைலரையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். விஜய் அவர்களோட டாப் 5 ட்ரைலர் வந்து 5வது இடத்துல வந்து பிகில் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்கு. அது வந்து 18.3 மில்லியன் வியூஸ் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து வாங்கியிருக்கு. 4வது இடத்துல வாரிசு திரைப்படத்தோட ட்ரைலர் 23.5 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 2வது இடத்துல பீஸ்ட் திரைப்படத்தோட ட்ரைலர் 29.8 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 3வது இடத்துல கோட் ட்ரைலர் வந்து 29.28 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ திரைப்படத்தோட ட்ரைலர் 31.91 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. இதில் குட் பேட் அக்லி திரைப்படம் 23 மில்லியன் வியூஸ், லியோ திரைப்படத்தோட ட்ரைலர் 31 மில்லியன் வியூஸ். எஸ், வந்து ஆப்வியஸாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இதில் வந்து டாப்பில் வந்து இருக்காங்க. இதில் இன்னொரு சூப்பரான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டை கூட வந்து இங்கே வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் பிரேக் பண்ணலை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மொத்தமாக டாப் 5 ட்ரைலர்ஸ், அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன 5 ட்ரைலர் வந்து பேசலாம். நம்பர் 1 இடத்துல வந்து லியோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது. 31.9 மில்லியன் வியூஸ். 2வது இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் இருக்குது. 21.28 மில்லியன் வியூஸ். ஸோ 3வது இடத்துல வந்து மீண்டுமே வந்து தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது. 29.8 மில்லியன் வியூஸ். ஸோ 4வது இடத்துல தான் அஜித் அவர்களோட துணிவு திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது. துணிவு திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து 24.95 மில்லியன் வியூஸ். 5வது இடத்துல வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் 23.80 மில்லியன் வியூஸ். ஓகே, இந்த ட்ரைலர் வந்து ஏன் வந்து பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ட்ரைலர் பார்த்த உடனே வந்து எல்லாரும் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, நான் பழைய அஜித்தை பார்த்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அந்த பழைய ட்ரெண்டான விஷயம்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் புதுசாக எந்த விஷயத்தையும் வைக்காதனால வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இந்த ட்ரைலருக்கு வந்து வராமல் இருக்காங்க. அஜித் ரசிகர்களுக்கு இந்த பழைய டைலாக்லாம் வைக்கும்போது பிடிக்கும். ஆனால் நீங்கள் புது டைலாக்லாம் வைக்கும் போது தான் வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி ஆராய்ச்சி செய்வாங்க. ரசிகர்கள் ஜென்ரல் ஆடியன்ஸும் வந்து ட்ரைலர் பார்க்க வருவாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். கோட் திரைப்படத்துலையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது, ஆனால் அதில் சில புது விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரைலரோட ரெக்கார்ட். நேற்று அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் வந்து ரசிகர்களுக்கு சில பேத்துக்கு வந்து என்னடா மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாஷப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கலாச்சிருந்தாங்க. சில பேர் வந்து தளபதி மட்டும் கோட் திரைப்படத்தில் அந்த மாதிரி வச்சா ரசிப்பீங்க, நாங்கள் வச்சா ரசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இப்போ அது மேட்டர் கிடையாது. இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 24 மணி நேரம் ஆகுது. இந்த 24 மணி நேரத்தில் ட்ரைலர் வந்து என்ன சாதனை வந்து படைத்திருக்கு. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதியோட கோட்,
தல அஜித் அவர்களோட துணிவு, விஸ்வாசம் இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்ட் எல்லாமே வந்து பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தல அஜித் அவர்களோட டாப் 5 ட்ரைலர் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். இந்த 5 ட்ரைலர் வந்து என்னென்ன வியூஸ் வாங்கியிருக்கு பார்க்கலாம். ஸோ வந்து இதில் வந்து 5வது இடத்துல வந்து விடாமுயற்சி ட்ரைலர் வந்து இருக்குது. எஸ், விடாமுயற்சி ட்ரைலர் கண்டிப்பாக 5வது இடம் தான். 24 மணி நேரம் வியூஸ் படி 5வது இடம். ஏன்னா வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 9.4 மில்லியன் வியூஸ் வந்து 24 மணி நேரத்தில் விடாமுயற்சி ட்ரைலர் வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து அஜித் அவர்களோட வலிமை திரைப்படம் 4வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ 11.16 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 3வது இடத்துல வந்து விஸ்வாசம் திரைப்படம் வந்து இருக்குது. அது எப்பயோ அந்த திரைப்படம், ஆனாலும் 3வது இடத்துல வந்து இருக்குது. 12.7 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. 2வது இடத்துல வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது. கரெக்டாக வந்து 23.81 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் 23.81 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து மீண்டும் துணிவு திரைப்படம் வந்து இருக்குது. எஸ், வந்து துணிவு திரைப்படம் 24.95 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அஜித் அவர்களோட திரைப்படங்களோட ட்ரைலர் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது குட் பேட் அக்லி திரைப்படம் 2வது இடத்துல வந்து இருக்கு. அஜித் அவர்கள் திரைப்படத்தோட சாதனையை வந்து பிரேக் பண்ண முடியல குட் பேட் அக்லி திரைப்படம். ஓகேவா? இப்போ வந்து விஜய் அவர்களோட டாப் 5 ட்ரைலர் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த 2 ட்ரைலரையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். விஜய் அவர்களோட டாப் 5 ட்ரைலர் வந்து 5வது இடத்துல வந்து பிகில் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்கு. அது வந்து 18.3 மில்லியன் வியூஸ் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து வாங்கியிருக்கு. 4வது இடத்துல வாரிசு திரைப்படத்தோட ட்ரைலர் 23.5 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 2வது இடத்துல பீஸ்ட் திரைப்படத்தோட ட்ரைலர் 29.8 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 3வது இடத்துல கோட் ட்ரைலர் வந்து 29.28 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ திரைப்படத்தோட ட்ரைலர் 31.91 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. இதில் குட் பேட் அக்லி திரைப்படம் 23 மில்லியன் வியூஸ், லியோ திரைப்படத்தோட ட்ரைலர் 31 மில்லியன் வியூஸ். எஸ், வந்து ஆப்வியஸாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இதில் வந்து டாப்பில் வந்து இருக்காங்க. இதில் இன்னொரு சூப்பரான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டை கூட வந்து இங்கே வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் பிரேக் பண்ணலை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மொத்தமாக டாப் 5 ட்ரைலர்ஸ், அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன 5 ட்ரைலர் வந்து பேசலாம். நம்பர் 1 இடத்துல வந்து லியோ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது, 31.9 மில்லியன் வியூஸ். 2வது இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் இருக்குது, 21.28 மில்லியன் வியூஸ். ஸோ 3வது இடத்துல வந்து மீண்டுமே வந்து தளபதி விஜய் அவர்களோட பீஸ்ட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது, 29.8 மில்லியன் வியூஸ். ஸோ 4வது இடத்துல தான் அஜித் அவர்களோட துணிவு திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இருக்குது. துணிவு திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து 24.95 மில்லியன் வியூஸ். 5வது இடத்துல வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரைலர் 23.80 மில்லியன் வியூஸ். ஓகே, இந்த ட்ரைலர் வந்து ஏன் வந்து பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ட்ரைலர் பார்த்த உடனே வந்து எல்லாரும் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, நான் பழைய அஜித்தை பார்த்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அந்த பழைய ட்ரெண்டான விஷயம்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் புதுசாக எந்த விஷயத்தையும் வைக்காதனால வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இந்த ட்ரைலருக்கு வந்து வராமல் இருக்காங்க. அஜித் ரசிகர்களுக்கு இந்த பழைய டைலாக்லாம் வைக்கும்போது பிடிக்கும். ஆனால் நீங்கள் புது டைலாக்லாம் வைக்கும் போது தான் வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி ஆராய்ச்சி செய்வாங்க. ரசிகர்கள் ஜென்ரல் ஆடியன்ஸும் வந்து ட்ரைலர் பார்க்க வருவாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். கோட் திரைப்படத்துலையும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது, ஆனால் அதில் சில புது விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரைலரோட ரெக்கார்ட்.